ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறதிலே வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவஜனங்களை, நாம் ஒரு சில நாட்களாக எபேசியர் எழுதின நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே எபேசியர் 1 அதிகார வசனம் 1 முதல் 10 வரையிலும் தியானித்தோம். தேவனுக்கு எதிராக பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அடிமைப்பட்டிருந்ததான நம்மை தேவன் மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு என்னவென்று சொன்னால், தூரமாக இருந்ததான நம்மை அவரோடு கூட நெருங்கி வர செய்திருக்கிறார் என்கிறதான தலைப்பிலே எபேசியர் 2 அதிகார வசனம் 11 கடைசி வசனம் வரையில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறதை போல நாம் உணர்கிறவர்களாக இருப்போம். நாம் செய்கிறதான காரியங்கள் அது வாய்க்காமல் இருக்கும். ஜெபிக்க வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் ஜெபிக்கிறதற்காக எந்த விதமான வாய்ப்புகளும் இருக்காது. ஜெபிக்க வேண்டும் என்று நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருவோம், ஆனாலும் சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகிறதாக இருக்கும். மற்ற விதமான குழப்பங்களும் மற்ற விதமான தொந்தரவுகளும் நமக்கு கடந்து வருகிறதாக இருக்கும். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காதே போல தூரத்தில் இருக்கிறதை போல நாம் உணர்வோம். ஆனால் அதே நேரத்திலே நாமும் தேவனை விட்டு பல மைல் தூரத்தில் இருக்கிறதை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருந்து தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட நெருங்கி வரும்படியாக செய்திருக்கிறார் என்கிறதை தான் இன்றைக்கு நாம் இந்த நிருபத்தினுடையதான இந்த பகுதியிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வசனம் 11 கடைசி வசனம் வரையிலும் ஒரு 4 பகுதிகளாக பார்க்க போகிறோம். முதலாவதாக வசனம் 11 12 நாம் எப்படிப்பட்டவர்களாக எவ்வளவு தூரத்திலே நாம் தேவனை விட்டு இருந்தோம் என்கிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 11 சொல்கிறது பாருங்கள். ஆனபடினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதிகளாயிருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இதிலே பவுல் ஒரு 5 வகையான காரணங்களை குறிப்பிடுகிறார். பாருங்கள், என்னவென்று சொன்னால், நாம் எப்படிப்பட்டதான வாழ்க்கைகளும் எவ்வளவு தூரத்திலும் இருந்தோம் என்று சொன்னால், தேவனை சேராதவர்களாக இருந்தோம். தேவனுக்கு நமக்குமாக ஒரு உறவு இல்லாமல் இருந்தது. ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் மரித்தவர்களாக இருந்தோம். அதேதான் 2 அதிகார வசனம் 1 சொல்லும், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். இரண்டாவதாக பாருங்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். அப்படி என்று சொன்னால், நமக்கு என்று சொல்லி எந்த விதமான ஒரு உடன்படிக்கை அடையாளம் இல்லாததாக காணப்பட்டது. அப்படியானால் நாம் தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் எதிரானவர்களாக, அதாவது தூரமானவர்களாக இருந்தவர்களாக காணப்பட்டோம். மூன்றாவதாக, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாக காணப்படுகிறோம். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கான அந்த சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இல்லாததாக நாம் தேவனை விட்டு தூரம் போனவர்களாக நாம் காணப்பட்டோம். நான்காவதாக பவுல் சொல்கிறார் பாருங்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. நித்திய வாழ்வை குறித்து நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நாம் காணப்பட்டோம். அதோடு கூட முடியாமல் அவர் சொல்கிறார், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தோம். தேவன் இல்லை என்று சொல்லுகிறதான கூட்டத்திலே நாம் காணப்பட்டவர்களாக இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று யார் சொல்லுவார்? மதிக்கேடன் சொல்லுகிறவனாக இருப்பான். அதாவது தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமலும், தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமலும், தேவனை நாம் சற்றும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததான ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டவர்களாக இருந்தோம் என்கிறதை பவுல் இதிலே இந்த எபேசிய சபைக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனை விட்டு தூரம் போனதான ஒரு அனுபவங்கள் காணப்படுகிறது. அதாவது தேவனுக்கு எதிராக எழும்புறதான அனுபவங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முடியாமல் ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் மரித்ததான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டிருப்போம். ஆனால் தேவன் அப்படி தூரமாக இருந்த நம்மை அவர் அவரோடு கூட சேர்த்திருக்கிறார். அவருக்கு நெருங்கினவர்களாக சேர்த்திருக்கிறார். எப்படி நெருங்கினவர்களாக சேர்த்திருக்கிறார்? வசனம் 13 சொல்லுகிறது பாருங்கள். முன்னே தூரமாக இருந்ததான நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாக இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம்.
அதாவது இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே நம்மை மீட்கும் வண்ணமாக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிற அந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பை கொண்டு வந்தது. நம்முடைய நற்கிரியைகள் கிடையாது, நம்முடையதான சமுதாயம் கிடையாது, நம்முடைய படிப்பு கிடையாது, நம்முடைய அந்தஸ்து கிடையாது, நம்முடைய மதம் என்று சொல்லுகிறதான காரியங்கள் கிடையாது. ஆனால் தேவ கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய இரத்தத்தினால் அந்த மீட்பு, அந்த நெருங்கினதான ஒரு அனுபவத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது பாருங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறியீர்களா? இயேசு நாம் பாடுபட வேண்டியதான இடத்திலே அவர் பாடுபட்டு, நாம் ரத்தம் சிந்த வேண்டியதான இடத்திலே அவர் நமக்காக ரத்தம் சிந்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டவராகவும் காணப்படுகிறார். அப்படியானால் கல்வாரி சிலுவை அன்பை மட்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்ல, அதோடு கூட சேர்ந்து அங்கே நீதியும் நியாயமும் அங்கே நிரூபிக்கப்பட்டதாகவும் காணப்படுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தினதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பு வந்தது. நாம் தேவனோடு நெருங்கும்படியான ஒரு சிலாக்கியம் கிடைத்தது. அதோடு கூட முடிந்துவிடவில்லை, அந்த நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது. வசனம் 14 17 வரையிலும் பாருங்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இந்த 14வது வசனத்திலே பார்க்கிறதான போது எப்படி நாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி இருக்கிறார். யார் அந்த இரு தரத்தார்? ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதிகள். யூதர்கள் தங்களுக்கு என்று சொல்லி சில விதமான சட்ட திட்டங்களையும் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்கிறதான கொள்கைகளையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசுவை அறியாததான ஜனங்கள் எந்த விதமான சுதந்திரத்திற்கும் அவர்கள் பங்காளிகள் அல்ல என்கிறதை இந்த யூதர்கள் வெகு தெளிவாக அவர்கள் கற்றுக் கொடுத்தவர்களாகவும் கற்பித்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். இப்போது இந்த இரு தரத்தாரையும் இயேசு என்ன செய்திருக்கிறார்? அப்படி இரத்தத்தினாலே அவர் ஒன்றாக்கினவராக இருக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை அவர் தகர்த்தவராக இருக்கிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும், யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இடையே தேவனோடு கூட நெருங்க முடியாமல் இருந்ததான எல்லா விதமான தடைகளையும் கல்வாரி சிலுவையின் இரத்தம் சிந்ததினாலே அவர் தகர்த்தவராக காணப்படுகிறார். கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை விட்டதான போது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிக்கிறது. அது என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால், இனிமேல் யாரும் இன்னொரு மனிதனை, ஆசாரியனை தேடி அதன் மூலமாக தேவனை நாட வேண்டிய அனுமதி தேவையில்லை. நேரடியாகவே நீங்களும் நானும் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறதற்கான ஒரு வழியை அது உருவாக்கி இருக்கிறது. வசனம் 15 பார்க்கும்போது, இந்த ஜனங்களை ஒன்றாக விடாமல் தடை பண்ணி வைத்திருந்ததான அந்த சட்ட திட்டங்களையும் இயேசுவானவர் தன்னுடைய மாம்சத்தினாலே அதை மாற்றினவராக இருக்கிறார். மாற்றி புதிய மனுஷனை அவர் சிருஷ்டித்தவராக காணப்படுகிறார். வசனம் 16 பாருங்கள். பகையை சிலுவையிலே கொன்று இரு தரத்தாரும் ஒன்றாக ஒப்புரவாகும்படியாக செய்தார். அதன் நிமித்தமாக தேவன் அவருடைய சமாதானத்தை அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் கொண்டு வந்தவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, தூரமாக இருந்ததான நம்மை அவரோடு கூட கிட்டி சேர்த்து அவருடைய இரத்தத்தினால் மீட்பை கொடுத்து சமாதானம் என்னும் உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் மேற்கொண்டிருக்கிறார். எப்படி யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாமல் இருந்தவர்களுக்கும் இடையே காணப்பட்டதான எல்லா பிரிவினைகளையும் அவர் மாற்றி, அதாவது நமக்கும் பாவத்துக்குமே காணப்பட்டதான அந்த கட்டுகளை உடைத்து தேவனோடு கூட ஒப்புரவாகும்படி அவர் உதவி செய்திருக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். இப்போது தேவனுக்கும் நமக்குமான ஒரு சமாதானம் காணப்படுகிறது. விசுவாசிகளுக்கும் நமக்குமாக ஒரு சமாதானம் நிலவுகிறதாக காணப்படுகிறது.
வசனம் 18 22 வரையும் பார்க்கிறதான போது, இந்த தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு தேவனோடு கிட்டி நெருங்கி சேர்ந்ததற்கு அப்புறமாக அவருடைய சமாதானத்தை பெற்றவர்களாக இப்போது நமக்குள் காணப்படுகிறதான அந்த அடையாளம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். வசனம் 18, அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பாருங்கள் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்குமாக நேரடி தொடர்பு, நேரடியாக நாம் பேசுகிறதற்கான, ஜெபிக்கிறதற்கான அந்த தொடர்பையும் அந்த சிலாக்கியத்தையும் இந்த கிறிஸ்துவானவர் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், இனி நாம் அந்நியர்களும் கிடையாது, பரதேசிகளும் கிடையாது. இதுவரையிலும் நாம் புறஜாதியார்கள் என்று சொல்லி வெறுக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இனிமேல் நாம் அந்நியர்கள் கிடையாது, பரதேசிகள் கிடையாது. மாறாக பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாராக காணப்படுகிறோம். ஒரே நகரத்தாராக மாத்திரமல்ல, ஒரே குடும்பத்தினராக, ஒரே வீட்டாருமாக காணப்படுகிறோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அப்போஸ்தலர்களின் தீர்க்கதரிசிகளும் ஆதி திருச்சபையினுடையதான முக்கியமாக அடையாளமாக காணப்படுகிறார்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்ததான, உபதேசித்ததான அந்த உபதேசத்தை பின்பற்றுகிறதான நாம் அவருக்குள்ளதாக நாம் கட்டி எழுப்புகிறவர்களாகவும் நாம் கட்டுகிறவர்களாகவும் காணப்படுவோம். ஏன்? அந்த இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக காணப்படுகிற வசனம் 22 பாருங்கள், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டவர்களுமாக காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி. எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், உதாரணமாக இதை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் ஒரு மிக பெரிதான ஒரு அரண்மனை, ஒரு பேலஸ் முன்பதாக நிற்கிறான். அவனுக்கு உள்ளே நுழைகிறதற்கு எந்த விதமான நுழைவு சீட்டும் அவனிடத்தில் கொடுக்கப்படவில்லை. எந்த விதமான இவன் இன்னார் என்று சொல்லி எந்த விதமான அடையாளமும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு எந்த விதமான உறவும் அந்த இடத்துல இல்லை. இவன் இப்போது உள்ளே போக முடியாமல் தயங்கி கொண்டு நிற்கிறான். திடீரென்று ஒருவேளை அந்த அரண்மனையின் ராஜா, அந்த ராஜாவுடைய மகன் கடந்து வந்து, இது என்னுடைய நண்பன் என்று சொல்லி இவனை உள்ளே அழைத்து கொண்டு போய் சகலவிதமான வசதிகளையும் அவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிறதான போது இவன் வெளியே காணப்படுகிறவன் என்கிறதான் எந்த உணர்வும் இல்லாதபடிக்கு அந்த குடும்பத்தில் ஒருவனாக அங்கே அவன் நடத்தப்படுவான். அதுதான் இந்த கிறிஸ்துவானவர் அவருடைய ரட்சிப்பு நிமித்தமாக நமக்கு செய்தவராக இருக்கிறார். நாம் தேவனை விட்டு விலகி இருந்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாக நாம் ஒதுக்கப்பட்டிருந்தோம், புறஜாதிகள் என்று சொல்லி. ஆனால் தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவருடைய இரத்தத்து நிமித்தம் நமக்கு மீட்பை கொடுத்து தேவனோடு கூட நாம் இணைந்து இருக்கும் வண்ணமாக நெருங்கி வருகிறதான ஒரு சிலாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்து தேவனுக்கும் நமக்கும், தேவனுக்கும் மற்ற விசுவாசிகளுக்குமான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி நமக்கென்று சொல்லி புதிய அடையாளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாக, அவருடைய நகரத்தாராக, அவருடைய குடும்பத்தினராக, அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்ததான தேவனாக காணப்படுகிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், நாம் எங்கிருந்து வந்தோம் என்கிறதை நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனை அறியாமல் இருந்தோம், தேவனை விட்டு தூரம் போய் இருந்தோம். ஆனால் இப்போது தேவன் அவருடைய அருகிலே கொண்டு வந்திருக்கிறார். எனவே நாம் தாழ்மையையும் அன்பையும் அவருடைய இரக்கத்தை நாம் அணிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து ஏற்கனவே கொடுத்ததை சம்பாதிக்க முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் என்னுடைய நற்கிரியைகள் நிமித்தமாக நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், அல்லது நான் இதை செய்கிறது நிமித்தமாக தேவன் எனக்கு அவருடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி முயற்சி செய்கிறதான காரியங்களை நாம் நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட அந்த மீட்பை உணர்ந்து சமாதானத்தில் வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய புதிய அடையாளத்திலும் ஒவ்வொரு நாளும் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய புதிய அடையாளம் என்ன? நாம் அந்நியர்கள் இல்லை, பரதேசிகள் இல்லை, வெறுக்கப்பட்டவர்கள் இல்லை, ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை. தேவனுடைய குடும்பத்தாரும் தேவனுடைய நகரத்தாரும் அவருடைய பிள்ளைகளாகவும் நாம் காணப்படுகிறோம். அப்படியானால் நம்மை அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார், நம்மை அவர் நேசித்திருக்கிறார். நாம் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. எனவே நாம் தேவனை விட்டு விலகி இருந்தோம், தேவனை விட்டு தூரம் போயிருந்தோம், நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்து நாம் அவரோடு நெருங்கி வரும்படியான ஒரு சிலாக்கியத்தை
தேவன் கொடுத்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீர்களா? நான் தூரத்தில் இருந்தேன், தேவன் என்னை கிட்டி சேர வைத்திருக்கிறார். என்னுடைய கிரியையினால் நான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய இரத்தத்தினால் நான் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் பரதேசி கிடையாது, அவருடைய பிள்ளையாகவும் சொந்த ஜனமாகவும் மாற்றப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த நெருக்கத்திலே இன்னும் நாம் நெருங்கி வாழுகிறதற்கு அவர் உதவி செய்வாராக. தேவனுடைய கிருபை, தேவ இரக்கம், தேவ சமாதானம் நாம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.